சுதந்திரம் என்பது வெறும் சொல் அல்ல. உலக உயிர்களின் உரிமை, பிறப்பு, சிறப்பு, பெருமை எல்லாம் அதற்குள்ளதான் நடக்கிறது. இங்கே நம்முடைய தலைவர் குறிப்பிட்டது போல உலகெங்கிலும் நாகரிகமுற்ற சமூகத்தில் இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிற சொல் வரலாற்றில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது. ஒரு கூண்டில் அடைத்து கிடக்கிற கிளியை திறந்து விட்டால் அது பறக்கிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர தாகம். கட்டிய கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டால் அது துள்ளி குதித்து ஓடுகிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர வெறி. எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம். சுதந்திரம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான். பறவைகளுக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு முதுகெலும்பு போல, வண்டிக்கு அச்சாணி போல சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். சுதந்திரமற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்கிறார் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடிய பாலகங்காதர திலகர். சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிறப்புரிமை. புரட்சி என்பது பிரிக்க முடியாத ஒரு உரிமை என்கிறான் பகத்சிங். ஒடுக்குகிற தேசியனமிடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்கிறான் புரட்சியாளன் லெனின். இந்த பிறப்புரிமைக்காக போராடியவர்கள் நம்முடைய மாவீரர்கள். இங்கே படங்களாக இருப்பவர்கள் குறைவு. 50,000 மேற்பட்ட வீர மறவர்கள் தங்கள் இன்னுயிரை தாய் நிலத்தின் விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் முன்வைக்கிறார். இந்திய பெருநிலத்திலே ஹரிவாசானலால் அம்பேத்கர் அவர்கள் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைக்கிறார். எல்லாவற்றையும் உள்வாங்கிய நம்முடைய தலைவன் சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது. ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அப்படி அந்த சுதந்திரத்திற்காக போராடி செத்தவர்கள் தான் நம்முடைய மாவீரர்கள் என்பதை எண்ணிலம் தமிழ் தலைமுறைகள் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்லுகிறேன், சுதந்திரம் என்பது ஒரு சொல் அல்ல. உலகில் எல்லா தேசிய இனங்களும் நம்மை போலதான் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் புரட்சி, விடுதலை போராட்டம் என்று போற்றிய உலகத்தார் அதே வழியில் நின்று நம்முடைய தாயகத்தின் விடுதலைக்கு, நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய போது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தியதுதான் வரலாற்றில் பெரும் துயரம், கொடுமை. எதற்காகத்தான் சுதந்திரம்? அது இல்லை என்றால் என்ன?
ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். அப்போதுதான் தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றிலும் மேம்பட்டு இது சிறந்து வாழ முடியும். மிக சின்ன சின்ன நாடுகள், மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள இன மக்கள், சேர்பியாவிலிருந்து கொசவா விடுதலை எல்லாம் வெறும் 10 லட்சம் மக்கள், அவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்து பெருமையோடு வாழ்கிற போது உலகில் மூத்த ஒரு இனம், 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த தேசிய இனம், நாங்கள் விடுதலை பெற்று எல்லா இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்கிற எண்ணம், அதுதான் நம் தலைவனுக்கு வந்து அந்த சுதந்திர சிந்தனை. நம் இனத்தின் முன்னோர்கள் எல்லாம் பெரும் வீரர்களாக இருந்தார்கள், மன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு தேவை என்ற எண்ணம் இருந்தது இல்லை. இந்த இனத்தில் பிறந்த ஒரே ஒரு மகனுக்குத்தான் உலகத்திலே பறந்து விழுந்த இந்த பூமி பந்திலே என் இனத்திற்கென்று ஒரு தேசம், விடுதலை பெற்ற தேசம் வேண்டும் என்ற கனவு இருந்தது. நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான்.